இங்கே நிறைய டைம் வந்திருக்கேன் அஜய் நான். அதுவும் வந்து எங்கள் அப்பா கூட ஃபேமிலியாக வந்ததோட கடைசி. அதுலேயே என்ன இந்த இடம் இருக்குது பாரு, இது எங்கள் நைனா ஃபேவரட் பிளேஸ். அந்தாருனா எங்கள் எல்லாத்தையும் உள்ள துரத்தி விட்டு போட்டு நைனா வந்து ஜம்முன்னு இங்கே ஒரு மீனை சாப்பிட்டு உறக்கத்தை போட்டாருனா நாங்களாம் வந்து எழுப்பிட்டு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிற வரைக்கும் ஜம்முன்னு. எங்கே அந்த டைனோசர் இங்கே வாங்குவாங்க, அந்த டைனோசர் காடு, அது டைனோசர் கடி தான். அருமையான பிளேஸ். எப்படி வெல்கம் டு வாழ்த்துக்கள் vlogs. இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னா பவானி சாகரில் மீன் சாப்பிட வந்திருக்கோம். ஏன் இங்கே மீன் சாப்பிட வந்திருக்கோம் அப்படின்னா அங்கே மீன் இல்லை, தண்ணி காட்டில். எங்களால் பிடிக்க முடியல. ஆமாம், எங்களால் பிடிக்க முடியல. அதனால இங்கே பிடிச்சி வச்ச மீனை சாப்பிட வந்திருக்கோம். வாங்க சாப்பிடலாம். மீன் கால் கடிக்குதுன்னு நினைக்க, அந்த கால் கடிக்கிற மீனை பிடிக்க அப்படியே காட்டு ஜி கூட்டிட்டு போங்க ஜி, என்னைய கூட்டிட்டு போங்க ஜி. 4ஆம் கிளாஸ்ல வந்தாரா டே என்னை அரைச்சு. டேய் சாகுடா நீ. டேய் இந்த பக்கம் வாங்க ஓட நினைக்கிறியா? டேய் கூட்டிட்டு போடா டேய். கடைசி வீடியோல டேய் நீ ஓனரா, நீங்க எல்லாம் பேடா வந்து கூட்டிட்டு போடா. வேற நான் வரல, எனக்கு தண்ணியாகாது. டேய் ஒரு டைம் கூட்டிட்டு போங்க, நாங்க வாடா. எனக்கு தண்ணியாகாது. டேய் நின்றா தண்ணில கண்டா கவின். டேய் வாடா கவின். டேய் அன்பர்களே, இப்போ என்னன்னா இந்த தண்ணி இதில் கூட்டிட்டு போறேன், வாயில வேற வரமாட்டேங்குது. அது என்ன தூரிடா சொல்றா. டேய் இங்க வா மச்சான், ஏதோ நீ கூட்டிட்டு போங்கடா. டேய் இங்க வா. ஒரு குழந்தையோட ஆசையை கெடுக்குறீங்கடா. இத ஒரு இன்ஜினியரோட ஒரு படைப்பு. ஆமா, அந்த பெரிய டேம் மாதிரியே இங்கே வந்து சிறுசா ஒன்று கட்டணும்னு சொல்லி பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. அந்த பெரிய டேமும் இதுவும் ஒரே மாதிரி தான் இருக்குது. அது மேலெல்லாம் நடக்கலாம் ப்ரோ, பெரிய டேம்லேயும் நடக்கலாம், இந்த சின்ன டேம் கட்டியிருக்கிறதுலே நடக்கலாம். ஆனால் இப்போ அந்த சைடெல்லாம் செடி முளைச்சனால நடக்க முடியும். ஆமாம், இப்போல்லாம் அவ்வளோதான். இதே மாதிரி தான் கோயிலா. எந்த கோயில்? அதான் அங்கே இருக்கு பாரு, அந்த மூலையில். இதான் இங்கே வா காட்டுறேன் கோயில். தம்பி இங்கே வா, அங்கே இருக்குது பாரு, தெரியுதா? அதுக்கு பின்னாடி கோயில், அதுதான் கோயில். அங்கதான் வந்து அரைச்ச சந்தனம் மணக்கும் குங்குமம் அழகு நெத்தியிலே. அரைச்ச சந்தனம் மணக்கும் குங்குமம் அழகு நெத்தியிலே. அந்த இல்ல, அது எந்த இடம்னா அங்க இருக்கு வாட்டர் ரூம். பவானி சார் டேம்ல வாட்டர் ரூம். பவானி எல்லா டேம்லயும் ஒரு சிறப்பு இருக்கும். பவானி சார் டேம்ல என்ன சிறப்பு இருக்கு? மீன் தான் சிறப்பு. சொல்லுங்க. தூரி கூட்டிட்டு போல, நீங்க மொத்தத்துல ஏமாத்திட்டீங்க. மச்சான் அது எனக்கு கூட்டிட்டு போங்கடா. அது கப்பல்டா, தூரி இல்லடா. ஏய் என்னமோடா, எனக்கு போகன்றா. கப்பல்ங்கறவ தூரிங்கடா. சரி போட். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒன்னு இருக்கு, கூவுடா. டேய் 3ஆவது ரவுண்ட் போய்ட்டாங்க கோகுல, தயவு செஞ்சுடா டேய் ப்ளீஸ்டா. இப்ப இல்ல ஏய் 5 மணிக்கு புளியம்பட்டி போகணும்ன்றது யாரு? மச்சான் நான் தான், இட்ஸ் மீ. டேய் கவின், டேய் கவின், டேய் கவினே, டேய் கவின், டேய் கவினே இங்க பாடுறா. டேய் கவின் அங்க இருக்கிறான் பாருங்க, பார்க்க மாட்டேங்கிறான். வாய் மட்டும் பாருங்க அப்படியே. இப்போ என்னவீங்க பாருங்க பாய். இப்போ பவானி சார் ஒவ்வொரு டேம்ல ஒரு ஸ்பெஷல் இருக்கும். மேட்டூர் டேம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெருசா இருக்கு, அந்த மாதிரி இது சொல்லுவாங்க. டேம்னாவே பெருசா தானே இருக்கும். டேய் சும்மாறா. ஏயா டேய் நீ கொஞ்ச நேரம் இந்த பக்கம் வாடா டேய், அங்க போய் உட்கார்றா டேய். உட்கார சொல்லு. நான் ஒன்னு கண்டுபிடிச்சிட்டேன், காட்டுறேன் உங்களுக்கு, சொல்றேன். சொல்லு. மச்சி பவானி பெருசா இருக்கு. பவானி சார் டேம்ல என்ன ஸ்பெஷல்னா, அந்த மதகு இருக்கு இல்லையா, டேம்ல இருக்கிற அந்த மதகு இருக்கு இல்லையா, அது வந்து பாத்தீங்கன்னா உனக்கு காங்கிரீட் இல்ல, இரும்பு மணல் மட்டும்தான். மணலை கொட்டி டேம் வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க. இப்போ வரைக்கும் அதுல எத்தனையோ டைம் தண்ணி வந்திருக்கு. வெள்ளத்துல நிறைய எல்லா மதகையும் ஓபன் பண்ணி விட்டுருக்காங்க. இப்போ வரைக்கும் அந்த மதகுல ஒரு மணல் கூட அதாவது சரிஞ்சு வந்து காமராஜர் காலத்துல இதை ஓபன் பண்ணி வச்சவரே வந்து காமராஜர் தான். அப்ப வந்து அவர் முதலமைச்சர். அறிவு இருக்குதுடா எங்க. ஆமா இல்ல எனக்கு தெரியும். இங்க வாங்க, எங்க ஊர்ல வந்து புலி ஒண்ணு இருந்துச்சு, அது இங்க படுத்துட்டு இருக்குது. நான் கண்டுபிடிச்சிட்டேன், இங்க இருக்குது பாருங்க அந்த புலி. உண்மையிலுமே அங்க போகணும் ஆசையா இருக்கு. ஒண்ணுமே புரியல. ஏய் அந்த புலிக்கு போய் அது என்ன லாக் போடுறா. புலி போடாதீங்கன்னு சொன்னாங்க, புல்லிலே படுத்துட்டு இருக்குது. அது என்ன புலி? அது பசி ஆயிடுச்சு, புள்ள தூங்க. டேய் லாக் போடுறா கழுத்துல. போடு உடைச்சிடாத. அப்புறம் தடை விடுறான் பாரு. புலிக்கா புலியா? இது என்ன இது? அரே நீ அப்பா என்னதுங்கற? மாவு கடைக்கு போயிட்டு வந்த மாதிரி இருக்குது. வா. என்ன மீனா? மீன் நாங்க ஓட்ட கல்லம்மாவை வந்து போட்டு இந்த கல்லம்மா நீயே வச்சுக்கன்னு துப்பிருச்சு.
நானே இதுக்குள்ள எல்லாம் பேர் எழுதி வச்சிருக்கேன் இந்த ராக்கெட்டுக்குள்ள ஏறி போய் மேல நானே எழுதிக்கிறேன். நம்மளாம் போகக்கூடாது. இதுல எத்தனை பேர் ஏறி வச்சிருக்கீங்க? நான்லாம் ஏறினதே இல்லை. ஏறினதே இல்லையா? நான் தான் சொல்றேன் பாரு, நீ என்ன பண்றீங்கன்னா இந்த வீடியோ முடிஞ்சக்கப்புறம் போயிட்டு மீன் முள் எடுத்து இப்படி கழுத்து இல்லடா மச்சி, எனக்கு நினைவு தெரியாத போது கூட்டிட்டு வந்திருக்காங்கடா. 4 பேர் கொடுத்துடலாம் இப்போ நல்ல முள்ளா. ஆக்சுவலாக நான் எல்லாம் சின்ன வயசுல வந்ததுடா இது. இந்த ராக்கெட்ல போன அனுபவம் உங்களுக்கு இருக்கா? உங்களுக்கு இந்த ராக்கெட்ல போன அனுபவம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. எனக்கும் இல்லை, ஆனா பார்க்கும்போது ஆசையா இருக்கு. போயிருக்குது உள்ள நாங்கள் பேர்லாம் எழுதி வச்சுக்கிறோம். அப்படி என்னன்னா எனக்கு பயமா இருக்கு, உள்ள இருட்டா இருக்கு அப்படின்னு. அதனாலதான் நான் போகல. போனதில்லடா. நானும் போகல போலாம். சரி சின்ன வயசுல இருக்கும்போது இதுல வந்து இப்படி இப்படி சுத்தி வரும். உள்ள ஏறும்போது இப்படி சுத்தி வரும். ஆமா, சுத்தி வருது. 2 பக்கம் இருக்கும். இந்த பக்கமும் இறங்கும், இந்த பக்கமும் இறங்கும். ஆமா, 2 வழி. அந்த சைடு ஸ்டெப்னு நினைக்கிறேன். இல்ல அந்த சைடு அது சுத்துது ப்ரோ. இப்போ 2 வழி மேல வந்ததுக்கு அப்புறம் 2 பக்கமும் இருக்கு. ஏறுறப்போ இப்ப நம்ம சின்ன பையனா இருக்கும்போது அப்படி இப்படி நின்று எட்டி பார்த்தோம்னால நம்மளுக்கு ஒரு மாதிரி இப்படி சிவரிங்கா என்னை கூட்டிட்டு வரலன்னு நினைக்கிறேன். ஏய் போட்ட என்னடா இப்போ அந்த சைடு ஒன்னு இறக்கம் இருக்க மாட்டேங்குது. இல்ல அங்க இல்ல, இந்த 2 பக்கம் மட்டும் தான். இந்த 2 பக்கத்துல மட்டும் இதுல சத்தியமா சொல்றேன்டா டேய், இங்கெல்லாம் நான் வந்ததே இல்லடா. இதுல இப்ப என்னடா டேய் ஏமாத்துறீங்கடா நீ. அப்பெல்லாம் வந்து இந்த டீனேஜ் பாய்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, ஆமா, அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா சீன் போடணுங்கிறக்கா என்ன பண்ணுவானுங்கன்னா இதுல வந்து திப்பிடு ஓடுவானுங்க. அப்பெல்லாம் எனக்கு என்ன தோணுன்னா, நான் சின்ன பையனா இருக்கும்போது டேய் என்னடா சீனா இப்ப உதச்சுடுற அப்படிங்கிற மனநிலைமைக்கு வந்துடும். நல்லா அப்பவே எப்படி இல்ல, ஆனால் நம்ம உதைக்காமே 2-3 பேர் கீழே விழுந்துருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு இது வரைக்கும் போகாத யாருன்னா இவன் தான். நான் தான். இவன் சொல்ல உள்ள வேண்டாம் எனக்கு இப்பவே பயமா இருக்குது. பிரேக் டான்ஸ் வெளியிருந்து பார்த்தாலே பயந்து. ஆமா, நமக்கு இந்த தூரி இந்த எக்ஸ்ட்ராலாம் ஆகாது. அந்த தூரிக்கு போலாம்டா டேய். வந்தம்மா வேடிக்கை பார்த்தம்மா என்னடா தூரிங்கிறீங்க? போலாம்டா டேய், அதுக்கு போலாம்டா. இது போட் ஹவுஸ்ரா. சரி அதுக்கு போலாம்டா. சரி அப்பனா எனக்கு வந்து ஒண்ணு, அந்த ஒட்டக சிவிங் மேல ஒரு போட்டோ எடுக்கணும். யார் அது? அங்க மேல ஏறி ஒட்டக சிவிங்கோட அப்பிடுவாங்க. டேய் ஒட்டக சிவிங் மேல எல்லாம் நான் ஏறறது இல்லடா. எங்களுக்கு தான் அலவுட். பேர் பெரிய இருக்கிறவர். அவர் யாரா? ஆமாங்க, எங்க சித்தப்பா. ஒரு நாள் மதுரை போனோம். மதுரை வந்து ஒரு டிவோஷனல் ட்ரிப்பா போயிருக்கோம், மாலை போட்டு போயிருக்கோம். மதுரைக்கு போனோடனே அவர் யார் சத்தியமே எனக்கே மறந்து வச்சுரு. அவர் பேர் என்னடா, பேரறிஞர் அண்ணாவோட ஒரு ஸ்டாச்சு இருந்துச்சுங்க. ஆனா இவர் வந்துட்டு பேரறிஞர் பெரியாருன்ட்டான். நாங்களும் ஒரு 10 நிமிஷத்துக்கு பேரறிஞர் பெரியாருன்னு வந்து கண்டுபிடிச்சிருக்கிறேன். இந்த பாகுபலி 2லயா அந்த விநாயகர் வரும்போது ஒரு யானை மதம் பிடிச்சிட்டு வரும் தெரியுமா? பாகுபலி இல்லையா 2லயா? ஆமா, 2 1. ஏய் 2 தான்டா சொல்றா. ஆமா, அவன் மேல நின்னு பிரபாஸ் அந்த இது தூக்கி அடிப்பாருல்ல, அந்த மஞ்சள் போட்டு அது அடிக்கும் போது இங்க கொஞ்சம் அடியா இருக்கு அந்த தும்பச்சாங்கையில அந்த யானைக்கு. அந்த யானை அங்க இருக்கு பாருங்க. அவர் தான் இப்ப வந்து கிடைக்கிட்டு இருக்கிறாரு. பாகுபலி 3க்கு ரெடி ஆகிட்டு இருக்காரு. நீ போய் அடக்கா போட. என்ன தெரியுமா, இப்ப நீங்க சொன்ன மாதிரிதான் அந்த டைம்ல அந்த மலைப்பாம்பு, ஆமா, உடும்பு, அந்த அரிய வகை மிருகங்களும் நிறைய இருந்துச்சு. என்னன்னா அது பராமரிக்க ஆரம்பிச்சு பராமரிக்கிறதுக்கு முடியாம அதை அப்படியே விட்டுட்டாங்க. அப்ப வந்ததுடா கடைசி. உண்மையா சொல்லிட்டா இது கைவிடப்பட்ட யானை பாரு ப்ரோ. புரிஞ்சுதா? இது வந்து கைவிடப்பட்ட. அவ்வளவுதான் விட்டுரு. நீ நட அவன் கிடக்குறான். அவன் அப்படித்தான். டேய் பாதி யானை மண்ணுக்குள்ள இருக்குடா. மண்ணுக்குள்ள போட்டு போச்சுட்டாங்கடா. காப்பாத்திட்டு வா. டேய் நம்ம குழி தாண்டி அவனை காப்பாத்திடலாம்டா.